ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த 206 ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட். இங்கே ஏற்கனவே ஒரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் ஒரு லைக் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வியூ ப்ராப்ளம். லைக் அண்ட் குவைட் ஒன்ஸ் ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அது இட்ஸ் குவைட் சிம்பிள் அஸ் வெல். ஸோ இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, கிவன் த ஹெட் ஆஃப் அ சிங்கிளி லிங்க் லிஸ்ட், reverse the list and return the reverse list. So singly linked listனா like essentially like ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த லிஸ்ட்ல like ஒரு நோட் points to the like contains a reference to the next node. Like இங்க definition இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லிஸ்ட் நோடும் will have a value and also a reference to the a pointer to a next node, இல்லையா? So sometimes it can also have pointer to the previous node as well. இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரீவியஸ் நோடுக்கும் பாயிண்டர் இருந்ததுன்னா அது வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இது ஸோ ஜென்ரலாக நம்ம பண்ணுற ப்ராப்ளம்லாம் சிங்கிள் லிங்க் லிஸ்ட் தான். ஓகே, ஸோ ஓகே, இங்கே இந்த ஒரு ஒரு ஹெட் இஸ் இன்புட் பேராமீட்டர் இந்த லிங்க் லிஸ்ட்டுக்கு. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா லைக் இங்கே 5 4 3 2 1 அந்த மாதிரி 5 4 3 2 1 அப்படி சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பேசிக்லி இந்த லாஸ்ட் நோட நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அண்ட் ஆல் த பாயிண்டர்ஸ் லைக் எல்லாமே லைக் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ மொதல் வந்து கரண்ட்னு ஒரு வேரியபிள், கரண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு assign that to head. அப்புறம் we'll also need a variable called previous and then we'll அது மொதல் நன்னு செட் பண்ணிக்கலாம். while current இங்க நம்ம நெக்ஸ்ட் நோடு என்னன்னு, ஸோ இப்போ கரண்ட் நோட் இப்போ வந்து சரி இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இங்க இந்த ட்ரீ இப்படி இருக்கு இனிஷியலா. Yeah, and then so yeah, current is pointing இது சீன் போட்டுக்கிறேன். கரண்ட்னோட கரண்ட் வேரியபிள் இஸ் அட் ஹெட் இல்லையா? ஸோ ஹெட் வந்து 1. அப்புறம் லெட்ஸ் யா, அப்புறம் ப்ரீவியஸ் இஸ் செட் டு நன். ஓகே, ஸோ இப்போதைக்கு பி அப்புறம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நவ் இங்க இங்க என்ன பண்ணணும்னா கரண்டோட நெக்ஸ்ட் நோட் இஸ் ரைட் நவ் 2. அதுக்கு பதிலா கரண்டோட நெக்ஸ்ட் நோட் வி ஷுட் இந்த ரிவர்ஸ் லிஸ்ட்ல இந்த ஒன்னோட நெக்ஸ்ட் நோட் வில் பி நன் இல்லையா? ஸோ அதை பண்றதுக்கு கரண்டோட நெக்ஸ்ட் நோட் வி ஷுட் செட் டு ப்ரீவியஸ், ரைட்? ப்ரீவியஸ் இஸ் நன் இல்லையா? ஸோ அதனால இப்போ current dot next equal to ப்ரீவியஸ்னு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடணும். ப்ரீவியஸ் வந்து கரண்ட் ஆகிடும். அப்புறம் கரண்ட் வில் பிகம் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். பட் ஆனால் இங்கே கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ்னு சொல்லி. அதனால லைக் இந்த எசென்ஷியலி இந்த நோட் நம்ம லைக் கரண்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் நோடுக்கு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணணும்னா ஆக்சுவலாக லைக் இந்த வேல்யூ முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருக்கணும் பிஃபோர் வி ரீஅசைன் இட் டு ப்ரீவியஸ் இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே போட்டு அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இங்கே போட்டுக்கலாம் இப்போ. அண்ட் தென் கடைசியாக எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறது இன்னும் கரெக்டாக இப்போ கிளியராக இருக்காது. ஸோ இது இப்போ வாக் த்ரூ பண்ணி பார்ப்போம் இந்த கோடில். ஸோ இனிஷியலாக
let's imagine that this node is none. இது இந்த ஒன்னுக்கு முன்னாடி ஒரு நோடு இருக்குதா இமேஜின் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ தட்ஸ் நாட் ரியலி அது நல் பாயிண்டர் அது, பட் ஸோ கரண்ட் வந்து இந்த இந்த நன்னுன்னே போட்டுக்கிறேன் ஆக்சுவலா. ப்ரீவியஸ் பாயிண்டரோட ப்ரீவியஸ் இஸ் பாயிண்டிங் டு நன். ஓகே, அப்புறம் கரண்ட் இஸ் பாயிண்டிங் டு திஸ் ஒன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த லூப் வந்தோடனே நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் எது 2. ஸோ இங்கே ஒரு என்னன்னு போட்டு அந்த நெக்ஸ்ட் வேரியபிள் நெக்ஸ்ட் பாயிண்டரை என்னன்னு போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் இஸ் பாயிண்டிங் டு இந்த இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட். தென் வி செட் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ இப்போ கரண்ட் வந்து இது இருக்கு. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு பாயிண்ட் பண்ணா எசென்ஷியலி இட்ஸ் அஸ் தோ we are doing this, right? So current dot next வந்து none ஆயிடுச்சு இல்லையா, ஏன்னா ப்ரீவியஸோட கரண்ட் வேல்யூ இஸ் none. ஸோ அப்புறம் then we are also removing this pointer, ஏன்னா current node is no longer pointing to the to this 2 இல்லையா. கரண்ட் இங்க இருக்கு. அப்புறம் என்ன பண்றோம், ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் பாயிண்டர் essentially is pointing to this current node, and then current equal to next. ஸோ கரண்ட் நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ கரண்ட் வந்து அங்கே மூவ் பண்ணிடுறோம். கரண்ட் நவ் பாயிண்ட்ஸ் டு திஸ் நெக்ஸ்ட் நோட் விச் இஸ் 2. அப்புறம் மறுபடி நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு போகிறோம் இப்போ. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் வந்து 3. ஸோ அதனால நெக்ஸ்ட் வில் மூவ் ஹியர். தென் வில் சேஞ்ச் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 2. ஸோ கரண்ட் வந்து இது, அதோட நெக்ஸ்ட் வந்து வில் செட் டு ப்ரீவியஸ் நோட். ஸோ எசென்ஷியலி இட்ஸ் as though we are creating this point, this arrow இல்லையா. ஸோ கரண்டோட நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் is pointing to previous. Then we set previous equal to current. So previous வந்து now points to this current node, and then current equal to next. So current will move to pointing to this, and of course the அந்த ஆரோ ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா. ஸோ எசென்ஷியலி ஏன்னா கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இட் வாஸ் ஏர்லியர் பாயிண்டிங் டு இந்த 3 நோட் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது, அதை மாற்றி இப்போ இந்த ப்ரீவியஸ் நோட் பாயிண்ட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டோம். ஸோ நவ் இப்போ மறுபடியும் அது நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகிறோம். நவ் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ கரண்ட் வந்து நோடு 3. ஸோ நெக்ஸ்ட் வில் பாயிண்ட் டு திஸ் இந்த 4 நோடு. தென் we set current dot next equal to previous. Yeah, so essentially இந்த arrow create பண்ணிட்டு இந்த arrow erase பண்ணிடுறோம். அப்புறம் previous equal to current. So இங்க மூவ் பண்ணிடுச்சு. அப்புறம் current equal to next. So next வந்து இந்த 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு மூவ் பண்ணியாச்சு. அப்புறம் லாஸ்ட் இட்ரேஷன் இங்க இப்போ அகைன் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே மூவ் பண்ணிடுச்சு. அப்புறம் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். ஸோ கரண்ட் இது இதோட நெக்ஸ்ட் வந்து இது இந்த நோடுக்கு பதிலாக the previous node, whatever the previous node previous variable is pointing to, அதை பாயிண்ட் பண்ண வச்சிடணும். தென் ஸோ கரண்ட் இங்கே இருக்கு. நவ் ப்ரீவியஸ் நோட அகெயின் we set it to current. அப்புறம் current becomes equal to 5 இல்லையா. ஸோ நவ் இதான் லாஸ்ட் இட்ரேஷன். இப்போ இந்த 5 நோடோட நெக்ஸ்ட் நோட் இஸ் கரண்ட்லி நன், ரைட். இங்க ஒரு நன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வில் நவ் பாயிண்ட் டு நன். தென் we set current dot next equal to previous. ஸோ இங்க இந்த arrow எடுத்துட்டு இங்க செட் பண்ணிடுறோம்.
அப்புறம் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட், தென் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நவ் இந்த ஒயில் லூப் வில் ஸ்டாப், ஏன்னா கரண்ட் இஸ் நவ் நன் இல்லையா. ஸோ வில் கம் அவுட் ஹியர். ஸோ இப்போ இங்க நம்ம எந்த நோடை ரிட்டர்ன் பண்ணணும், எந்த வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணணும் இங்க? கரண்ட் சார். கரண்ட் வந்து நன் இல்லையா. ஸோ நம்ம இந்த ரிவர்ஸ்டு லிஸ்டோட ஹெட்டை ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ எந்த வேரியபிள் இஸ் பாயிண்டிங் டு திஸ் ஹெட், which is this previous variable இல்லையா. ஸோ நித்தின் கரெக்ட் ஆன்சர். இந்த ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ப்ரீவியஸ் இஸ் கரண்ட்லி பாயிண்ட் டு திஸ் இந்த நோட் which has become the new head இல்லையா. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதை வாக் த்ரூ பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இது கரெக்டாக ஒர்க் பண்ணுது. மற்ற எக்ஸாம்பிள்ஸுக்கு ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுது. சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ வந்து 17% வருது. பட் தெர் இஸ் நோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஷ்யூ இங்கே ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு வாட்டி சப்மிட் பண்ணி பார்த்தா இது 70 ஏதாவது காட்டும், 91 காட்டுது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, யாராவது குயிக்காக சொல்ல முடியுமா அதுக்கு? இல்லை வாக் த்ரூ பண்ணி பார்த்துருவோமா? நிதின், இதை ட்ரை பண்ணுறீங்களா? சார் டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n சார். O of n தான். ஏன்னா வந்து இதே ஒரே ஒரு ஒயில் லூப் தான் இருக்கு. அந்த ஒயில் லூப்ல we are essentially going through each of the nodes in that list இல்லையா. so if the list has n nodes, then the time complexity will be O of n. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1 சார். O of 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. go ahead. Who was speaking? Nitin தானே? You were breaking up, Nitin. You were explaining that, right? Go ahead. சார் ப்ரீவியஸ் வேரியபிள் மட்டும் கிரியேட் ஆகுது. So O of 1. இங்க ரெண்டு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம், கரண்ட் அண்ட் ப்ரீவியஸ் இல்லையா. ஸோ ரெண்டுமே அது ஜஸ்ட் பாயிண்டர்ஸ், ரெண்டுமே O of 1 தான். அதனால இதோட டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி will also be O of 1. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக சிம்பிளஸ்ட் சொல்யூஷன் அண்ட் ஆல்சோ த மோஸ்ட் எஃபிஷியன்ட் சொல்யூஷன், மோஸ்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் as well. ஓகே, ஸோ அப்புறம் வந்து இங்கே ஒரு ஃபாலோ அப் கேட்டிருக்காங்க. லைக் a linked list can be reversed either iteratively or recursively, could you implement both அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன சொல்யூஷன்? இது இட்ரேட்டிவ் சொல்யூஷனா ரிகர்சிவ் சொல்யூஷனா? இட்ரேட்டிவ் சார். இது இட்ரேட்டிவ் ரைட் இல்லையா. ஸோ பேசிக்கலி ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம், லைக் ஒயில் லூப் இன் திஸ் கேஸ். ஸோ ரிகர்சிவ் சொல்யூஷன்னா என்ன? லைக் இந்த மெத்தடே திருப்பி இந்த மெத்தட்லேருந்து இந்த அகெயின் வி கால் த சேம் மெத்தட். ஸோ அதான் ரிகர்சிவ் சொல்யூஷன். ஸோ ரிகர்சிவ் சொல்யூஷன் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அண்ட் இட் இஸ் லெஸ் ஆப்டிமல் தென் திஸ் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் இதை கேட்டாங்கன்னா லைக் இது சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அப்ரோச் தான் கோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லைக் அந்த இதுதான் மோஸ்ட் ஆப்டிமல் கூட. ஓகே, பட் ஒருவேளை அவங்க வந்து சரி இங்கே கேட்டிருக்க மாதிரியே கேன் யூ ஆல்சோ சால்வ் இட் ரிகர்சிவ்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக் அதையும் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே ரிகர்சிவாக பண்ணுறதுக்கு எசென்ஷியலி ஐடியா என்னன்னா, மொதல்
இங்க எல்லாம் இருக்கு இனிஷியலா. இந்த இந்த ப்ராப்ளத்தை லைக் சப் ப்ராப்ளம்ஸா ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸா டிவைட் பண்ணிடணும் எசென்ஷியலா. லைக் இங்கே இந்த இந்த ஃபுல் லிஸ்ட் கால் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து வில் சால்வ் இட் ஃபார் இன் திஸ் ஸ்மாலர் ப்ராப்ளம் விச் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 3 4 5. அப்புறம் அதில் அகெயின் வி பிரேக் இட் டவுன் டு this problem, sorry, including that none, last none. Okay, and then of course if you finally break it down, last recursion will be when the head will be just none. Yeah, so அதனால அதை முதல் சால்வ் பண்ணிடுவோம் இங்கே. ஸோ இஃப் நாட் ஹெட் விச் இதுதான் பேஸ் கண்டிஷன் இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் ரிகர்ஷன் நிப்பாட்டணும். ஓகே, ஸோ இஃப் நாட் ஹெட் ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நவ் லெட்ஸ் லுக் அட் இந்த ரெண்டு நோடு மட்டும் இருக்க ப்ராப்ளம் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து ஹெட் வந்து 5. ஸோ ஹெட் 5 and then it is currently pointing to none. ஸோ அதை மாற்றி இங்கே we have to make it point to the previous node. ஆனால் இப்போதைக்கு இங்கே கால் வந்து head is 5, but we don't have any reference to the previous node. ஓகே, அதனால இப்போ இன் கேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இந்த 5 தான் இல்லையா. ஸோ இப்போ இது மட்டும் தான் நமக்கு இருக்கிற லிஸ்ட்னா basically this becomes the head again, right? So இதுதான் currently head, but it will again be the new head and pointing to none as the next node as well, right? So அதனால அந்த கண்டிஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஹெட் நியூ ஹெட் இதை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் in this case ஹெட்டோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கு. பட் இப்போ லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் திஸ் டு these 3 nodes. இந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஹெட் டஸ் ஹாவ் அ நெக்ஸ்ட் நோட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் ஹெட் டாட் நெக்ஸ்ட் அப்படி இருந்ததுன்னா தென் we'll have to set the new. ஸோ இந்த 3 நோடு மட்டும் இருந்ததுன்னா லைக் நம்ம கடைசியா நியூ ஹெட் லைக் இந்த நம்ம ரிவர்ஸ் பண்ண பிறகு எது ஹெட்டா இருக்கும், இந்த 5 நோடு இல்லையா. ஸோ விச் இஸ் இந்த கரண்ட் ஹெட்டோட நெக்ஸ்ட் இல்லையா. ஸோ therefore new head will be head dot சாரி இங்கே தான் ரிகர்ஷன் பண்ணணும் ஆக்சுவலா. நியூ ஹெட் will be self dot ஏன்னா ப்ரீவியஸ் சிச்சுவேஷன்ல இதுதான் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும் இல்லையா. இந்த நோடு தான் ஹெட்டா ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதை நியூ ஹெட்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் now we have to set the current இந்த கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து ஸோ கரண்ட் ஹெட்டோட நெக்ஸ்ட் நோடு வந்து இந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து we set it to this node itself. ஸோ இந்த 5 ஓட நெக்ஸ்ட் வந்து ஸோ ஹெட் டாட் நெக்ஸ்ட் வந்து 5. ஸோ அதோட நெக்ஸ்ட் we basically set it to head itself. Like we just basically reverse this pointer. ஓகே, இந்த மாதிரி மாற்றிடுறோம் இங்கே. அதுக்கப்புறம் இந்த ஹெட் டாட் நெக்ஸ்ட் இந்த கரண்டோட
இந்த நோடோட நெக்ஸ்ட் வந்து we set it to none. and கடைசியில we have to return new head. ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரைட்? மீன் ஸோ இதை 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 இன்டர்வியூ சமயத்தில் இந்த மாதிரி கோடை வந்து சால்வ் பண்ணதும் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் அண்ட் புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் இந்த இந்த ரிகர்சிவ் அப்ரோச். ஸோ இது முதல் ஒர்க் பண்ணி தான் பார்க்கலாம். ஒர்க் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ like let's walk through remaining iterations as well, right? So this is not pointing to none anymore in the 5 node. So now 4 node right now is 4 node head next is pointing to none. Okay, so essentially in the relationship போயிடுச்சு. So 4 node is currently pointing to none. இப்போ next iteration போனா, so now இது 3 வந்து 3 is head now. So now we set the new head equal to new head basically is whatever is written from the previous iteration, which continues to be 5. Again 5 ஏன்னா அதுதான் வந்து ஃபைனலா நியூ ஹெட்டா இருக்க போகுது. And then இப்போ head dot, so 3 is still pointing to 4, right? So 4 is pointing to none as the next node. Okay, so 3 oda next dot next will be, we should change it to head. So 3 oda head is 4. Sorry, 3 oda next is 4. So அதோட next வந்து will be make it point to 3 itself. So இங்க இது reverse பண்ணிடுறோம். அப்புறம் now we set head dot next equal to none. So in the 3 oda next pointer we are setting it to none. அப்புறம் again now we return new head which is still 5. Then next iteration போகும்போது இங்க வந்துருது. So இங்க head dot next oda next we reverse it, and then we set head dot next equal to none, and then go to the next iteration. அதே மாதிரி தான் இங்க இது reverse ஆயிடும். And finally we return the new head which is throughout remains 5. Okay, so yeah, I mean இது புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அந்த இட்ரேட்டிவ் அப்ரோச் இஸ் த பெஸ்ட் இதை சால்வ் பண்ணுறதுக்கு, ரைட்? இஸ் ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். உங்களுக்கு இந்த ரிகர்சிவும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். எனி கொஷின்ஸ் அபவுட் திஸ்? யா, அப்புறம் இன்னொன்று என்னன்னா, லைக் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி again will be O of n. ஏன்னா இது ஒவ்வொரு நோடா நம்ம விசிட் பண்ண போறோம் ஆக்சுவலா இந்த த்ரூ அவுட். பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து will become O of n. ஏன்னா லைக் இந்த ரிகர்ஷன் பண்ணும்போது எசென்ஷியலி அந்த நம்ம ஏற்கனவே சொல்லி பார்த்துருக்கோம், அந்த கால் ஸ்டாக் will keep on building. Yeah, so அந்த கால் ஸ்டாக்ல லைக் எசென்ஷியலி திஸ் இங்கே எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ அவ்வளோ தடவை இந்த செல்ஃப் டாட் ரிவர்ஸ் டாட் லிஸ்ட் இந்த மாதிரி பில்டப் ஆகிட்டே இருக்கும் கால் ஸ்டாக்ல. இந்த பாட்டம்ல இட் வில் பி 1, அந்த நெக்ஸ்ட் ரிகர்ஷன்ல வில் பி 2, and then 3. இந்த மாதிரி லைக், and in fact there will be one more. None as the final call. So what I've shown here is the head nodes for each recursion, right? So essentially the space complexity will be the amount of space required for this call stack, right? So that will become n plus 1. But n ignore பண்ணிட்டா that will O of n ஆயிடும், right? ஸோ இங்கே டைரெக்டாக நம்ம எதுவும் ஸ்பேஸ் வந்து பாயிண்டர்ஸ் தான் அலோகேட் பண்ணுறோம். இந்த நியூ ஹெட்டு, அப்புறம் நியூ ஹெட் இஸ் த ஒன்லி நியூ வேரியபிள் we are declaring. பட்
அதை தவிர ஸோ அது ஓ ஆஃப் ஒன்னாக தான் இருக்கும். பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ். இந்த கால் ஸ்டாக்கு allocate ஆக ஒரு ஸ்பேஸ் விச் இஸ் இம்ப்ளிசிட், ரைட், விச் இஸ் ஹிடன். ஸோ ஆனாலும் இதை மறந்துடக்கூடாது. ஓகே, எனி டைம் ரிகர்ஷன் கோடில் இருந்தாலே யூ ஹேவ் டு திங்க் அபவுட் வாட் இஸ் த ஸ்பேஸ் ரிக்வயர்ட் ஃபார் த கால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ யா, ஸோ அதனால இது ஸோ ஓவரால் திஸ் இஸ் லெஸ் ஆப்டிமல் தென் அந்த இட்ரேட்டிவ் சொல்யூஷன் இல்லையா. அது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதுக்கு ஓ ஆஃப் ஒன் தான் இருந்தது, ரைட், கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ இது more complicated to remember as well as like less optimal than the iterative approach. Any questions about this? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாடத்துக்கு போகலாம் அப்படின்னா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.